அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிபிடி நெல்லுடைய நேரடி நெல் விதைப்பு. நம்ம வந்து விறப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போடுவோம்ல, அதுக்கான உர மேலாண்மை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி அப்படின்றதெல்லாம் இல்லை, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் இருக்கணும். அதுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை பண்ணி நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு சஜெக்ஷன்லாம் வந்துடும். ஓகேங்களா? சரிங்க. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி காப்பிரைட் வருது ஷார்ட் வீடியோவில் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு போரிங் ஆகக்கூடாதுன்னு பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் கொடுத்தாலும் மியூசிக் ஆட் பண்ணுவேன். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு இல்லையா? ஸோ நானே கூட நிறைய ஏஐ யூஸ் பண்ணுறேன் என் பர்சனல் விஷயத்துக்கு. அதை விட்டுருவோம். அந்த ஏஐ வச்சு என்ன பண்ணுதுன்னா, ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் இது காமிச்சதுனா கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய டைமிங் டியூரேஷன் காமிச்சதுனா கூட காப்பிரைட்டுன்னு வந்துடுது. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் யூடியூப் சொந்தங்கள், விவசாய சொந்தங்கள் யாராக யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 58 செகண்ட்லேயே முடிச்சிருங்க. அப்படி அந்த 58 செகண்டில் முடிக்க முடியும்னா மட்டும் மியூசிக்கை ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நாள் டு 35 நாளில் தான் நம்ம மருந்தை போடுவோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு 25 கிலோ டிஏபி எடுத்துங்க. 25 கிலோன்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆவரேஜாக மினிமம் சொல்கிறேன். நீங்கள் 35 கூட எடுத்துங்க. 25 டு 35 வரலையும் எடுத்துங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டு 12 கிலோ யூரியா சேர்த்துங்க. அதுவும் நல்ல ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? இந்த ரெண்டுத்தையும் கலந்து போடுங்க. கலந்து போட்டிங்கன்னா ரிசல்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படிங்கிறத விட முதல் மருந்து இவ்வளோ சிக்கனமாக கொடுத்தாலே போதும். அது சின்ன பயிர் தாங்க. நம்ம சின்ன குழந்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து சின்ன குழந்தைக்கு போய்ட்டு நம்ம சாப்பிடுவோம், ஒரு குண்டான் சாப்பாடு சாப்பிட்டோன்னா நம்ம அந்த குண்டான் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? போதுமான அளவுக்கு கொடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? அதனால தான் சொல்லுவேன், எப்போவுமே லிமிட்டாக கொடுத்துட்டு வாங்கன்ட்டு. 2வது மருந்து சொல்கிறேன் கேட்டுங்க. 2வது மருந்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஏக்கராக்கு, நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுனுடைய மெஷர்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை 20 எடுத்துங்க. நீங்கள் வந்து கேன் மருந்து உங்களுடைய ஆப்ஷனல். நீங்கள் என்ன கேன் மருந்து நினைக்கிறீங்களோ, உங்கள் ஏரியாவுக்கு எது சூட்டபுளோ அந்த கேன் மருந்து போட்டுங்க. சில பேர் கேன் மருந்துனா என்னன்னு தெரியாது, குருணைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ராலி கோல்டுன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அப்படி ஏதோ ஒரு பேரில் உங்களுக்கான குருணை அந்த இடத்துல கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திங்க. ஸோ இதுதான் 2வது மருந்து. இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கணும். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிபிடி வந்து எப்போவுமே குழஞ்சி போகிற ஒரு நெல், ஃபெயிலியர் மாடல்னு கூட நினச்சிங்களேன். அப்படியாப்பட்ட ஒரு நெல் தான் இது. ஒரு கிளைமேட்டும் தாங்க மாட்டேங்குது, எதுவுமே தாங்க மாட்டேங்குது. ஓகே. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 3வது மருந்தாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு 15 கிலோ 10 கிலோ டு 15 கிலோ பொட்டாசி யூஸ் பண்ணிங்க. நான் 15 கிலோ யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 15 கிலோ பொட்டாசு, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோ யூரியா, ஒரு 15 கிலோ வந்து பார்த்திங்கன்னா மண். ஸோ இந்த மண் ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில இடங்களில் அமோனியா சல்ஃபேட் டைரெக்டாக கிடைக்கும். ஆனால் வந்து எங்கள் இடத்துல டைரெக்டாக அமோனியா சல்ஃபேட்டுன்றது கிடையாது. அதாவது கடைகளில் எங்கேயும் விற்கவும் மாட்டாங்க. அந்த நாள்லேருந்து யூரியா, பொட்டாஸ் இதை போட்டே பழக்கப்பட்ட கிராமமாக இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் அமோனியா சல்ஃபேட் கிடைக்கிறதில்ல. போனோன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தள்ளி போனால் கிடைக்கும். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3த்தை தேர்ந்தெடுத்துப்போம். மண், பொட்டாஷு, யூரியா 3த்தையுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி சாக்கு பையில் நல்லா இறுக்கமாக மருந்து எடுத்துன்னு வரோம் இல்லையா, அந்த பையிலே போட்டு இறுக்கமாக கட்டிட்டு 35-45 ஆயிடுச்சா, ஒரு 2 நாள் அப்படியே காற்று படாமல் ஈரப்படாத இடத்துலையும் தூக்கி வச்சுருவோம். நிழலான இடத்துலையே எடுத்து வீட்டுள்ளேயே வச்சுருவோம். வச்சுட்டோம்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூரியாவுடைய கண்டென்ட் குறைய ஆரம்பிக்கும். யூரியாவுடைய கண்டென்ட் குறைஞ்சாலே நம்மளுக்கு அமோனியா சல்ஃபேட் மாதிரியான கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் ஏற்பட்டுரும். நம்ம அதை டைரெக்டாக ஒரு ஏக்கராக்கு ஒரு 45 கிலோ மேலேக்கு நாங்கள் போட்டுருவோம். இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. 3 மருந்து தான். 3 மருந்தில் சின்ன சின்ன வேரியேஷன் நடக்கும். அது என்னென்னு சொல்கிறேன் கேட்டுங்க. நம்மளதில் வந்து பூச்சி தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி இப்போ குருணையிலே நிறைய குருணை வந்துச்சு. அதை நம்ம ஒரு 2வது மருந்தாக 45 நாளில் போட சொல்லி நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சாலும் புகையானுக்கு வேறு ஒரு டிப்ஸ் இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரு
சின்னது தான், சின்ன ஒரு வேலை தான். அதை நம்ம பண்ணாலே புகையான் 100% க்யூர் ஆகுமா? எதுலேயுமே 100% மட்டும் சொல்கிறாதீங்க. நான் சொல்லவும் மாட்டேன். 100%ன்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. 100%ன்றது இந்த உலகத்திலேயே எதுவுமே கிடையாது. அப்படி 100% இருந்துச்சுன்னா நம்மலாம் வந்து எலான் மஸ்க் ஆகிடும். இது எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொன்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு லைஃப்லேயே எதுவுமே 100% ஃபுல்ஃபில் ஆந்தா சரித்திரமே கிடையாது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி 100% யார் சொன்னாலும் நம்பாதீங்க. 100% க்ரோத் இருக்கும், 100% இது இருக்கும், அது இருக்கும். எதுவுமே 100% இல்லை. இது லைஃப்பில் நீங்கள் எடுத்துங்க. ஒரு சின்ன அட்வைஸ்னு வச்சுங்க. இது எதுவுமே சரி, படிப்பில் 100%, மார்க் 100க்கு 100 போட்டாங்கன்னா கூட அதில் சின்ன பிள்ளையாவது இருக்கும். ஓகேங்களா? அதனால சொல்கிறேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு விவசாயத்துக்கு வாங்க. விவசாயன்றது ரொம்ப அருமையான தொழில். அந்த தொழிலை நாம் வந்து நேசித்து செய்யணும். பணம் சம்பாதிக்கணும்னு செய்யக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டாக செஞ்சோம்னா லாபம் கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற லாபம் வந்து கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சபிக்கப்பட்டவங்க, தெரிஞ்ச விஷயந்தான். புரியுதுங்களா? நம்மக்கிட்ட வாங்க சொல்ல நெல் வந்து 1700 அதே அவங்க விற்க சொல்ல எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? 25 கிலோ பேகு 1700 விற்கிறாங்க. 1500 இருக்குது பிபிடியே. ஸோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக 1600 போட்டுமே. ஆனால் நெல்லே இந்த வாட்டி 1600 தாங்க போச்சு. ஸோ அந்த அளவில் இருக்குது நிலைமை. ஒரு மூட்டை நெல் குத்தினா எவ்வளோ ஆகும் தெரியுங்களா? எவ்வளோ அரிசி ஆகும் தெரியுங்களா? அதை நீங்கள் டைரெக்டாக விவசாயிக்கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு தெரியுங்களா? அதெல்லாம் தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிங்க. எப்பவுமே வந்து விவசாயிகளும் அடிப்படுறவங்க தான். ஸோ வியாபாரிகள் வந்து அவங்க லாபத்துக்கு அவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி விவசாயிகள் லாபத்துக்கு பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அதாவது வாங்குறவங்க அதாவது விச் மீன்ஸ் யூசேஜ். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறவங்க ஒரு அரிசியை நான் நெல்லாக கொடுத்து மீடியேட்டர் ஒருத்தர் வாங்கி அதை அரிசியாக மாற்றி அவர் உங்கள் கீழே கொடுக்க சொல்லும். நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கும் லாபம் கிடையாது, எனக்கும் லாபம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் என்ன சொல்லுவேன்னா, எங்கே பார்த்தாலும் விவசாயிகளை பார்த்தா நீங்கள் வாங்குங்க. ஒரு சின்ன அட்வைஸ் தான், சின்ன ஹெல்ப்பு தான். ஓகேங்களா? நான் உங்களுக்கு தர்றது ஒரு சின்ன அட்வைஸு. அவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பு நீங்கள் பண்ணுறது. புரியுதுங்களா? அவங்களுக்கு 10 ரூபா கிடைச்சா அவங்களுக்கு சந்தோஷங்க. இன்னொரு நாளைக்கு விவசாயத்தில் 2 பேருன்றது அவங்க குடும்பத்தில் இன்னொருத்தரை விடுவாங்க. நம்ம பண்ணுற சின்ன தவறுனால வந்து பார்த்திங்கன்னா, அவன் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு விவசாயி இருக்கான்னா அடுத்த ஜென்ரேஷன் வருதான்னா வரவே மாட்டேங்குது. ஒன்று வந்தால் எப்படி தெரியுமா வராங்க? ஸோ அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க. விவசாயத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. காலங்காலமாக 2000 வருஷமாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம். விவசாயத்தில் நெல்லில் நம்ம ஊர் பேர் இருக்குது. நம்ம ஊருங்க பேர் நெல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சில ஊர்கள் பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை நம்ம இடத்துலேருந்து பாரம்பரியம் போனதுனால அந்த ஊருக்கு வந்து அந்த பேர்கள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் போக வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு வந்து பல நாள் கனவு, பல நாளாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம இந்த யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.